வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி ரவா தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அளவுகள் தான் கரெக்டாக இருந்தாலே தோசை நல்லா வரும். நான் 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் சீக்கிர மாவுக்கு 3 பச்சை மிளகா போதும். அதனால் புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி இந்தளவு எடுத்துகிட்டு அதை திருகி எடுத்துக்கலாம். நறுக்கி போட வேண்டாம். நறுக்கி போட்டால் மாவில் அங்கங்கே வாயில் மாட்டும், பிடிக்காது ஒரு சிலருக்கு. கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நாம் சேர்க்குற மாவோட அளவு பொறுத்து சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் ரவை, ஒரு 200 கிராம் இருக்கும். 3/4 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு. மைதா ரொம்ப சேர்த்தா அப்புறம் குழம்பு சாஃப்டாக இருக்கும், தோசை கிறிஸ்பு வராது. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி துருகிய இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர். ரவை அளவே தயிரும் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன், மாவோட அளவுக்கு தேவைக்கு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி நல்லா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி கொடுங்க. நல்ல தண்ணி பதமாக இருக்கணும் மாவு. நல்லா அப்படி கரைச்சிட்டு 15 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. சர்க்கரை ஏன் சேர்க்குறோன்னா தோசை கொஞ்சம் கலராக வரும். ரொம்பவும் சர்க்கரை சேர்த்தாலும் கல்லில் ஒட்டிக்கும். இப்போ மாவு இந்த தண்ணி பதத்துக்கு இருக்கும்போது எடுத்து தேய்க்கவே கூடாது, இப்படி ஊற்றி மட்டும் விடணும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக அது முருகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு எடுக்காமல் பொறுமையாக அந்த ஓரத்தெல்லாம் எடுத்து கொடுத்தோம்னா மெதுவாக வந்துடும். ரவை தோசைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். ரொம்ப மாவு மொத்தமாக ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் வராது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சட்னியோட மின்ட் சட்னியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சாம்பார் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.